பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இனியா ஆகாஷோட பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா இனியாவை காலேஜுக்கு அனுப்பாம வீட்டிலேயே இருக்க வச்சதால மறுபடியும் இனியா வீட்டிலேயே இருந்தா படிப்புல கவனம் செலுத்த மாட்டா. வீட்டில் உள்ள எல்லாரும் ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு இங்க பாக்கியா யோசிக்க ஆரம்பிக்க இனியாவும் பாக்கியா கிட்ட சொல்றாங்க, அம்மா எத்தனை நாள் தான் நான் காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறது. நான் செஞ்ச தப்புக்கு தான் எல்லாரும் திட்டி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாம இப்ப ஆகாஷும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். மறுபடியும் வீட்லயே இருந்தா சரிப்பட்டு வராது. நான் காலேஜுக்கு போய் படிக்கிறேன். கண்டிப்பா இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேம்மா. நான் நல்லா படிக்கணும், முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என் ஃபோனை அப்பா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோனை தரலனாலும் பரவாயில்ல, எப்பயும் போல காலேஜுக்கு போய் படிக்க மட்டும் விடுங்கம்மா. பாட்டிக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லி புரிய வைங்க. எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னால் கொஞ்சம் கூட இந்த வீட்டில் காலேஜுக்கு போகாமலாம் இருக்க முடியலம்மா அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க இனியா. இதை பார்த்த ஏழையிலும், ஆமாம்மா, இனியா எத்தனை நாள் தான் ஏதோ தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லி வீட்லேயே இருக்க வைக்கிறது. அவள் காலேஜில் போய் படிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2-3 நாள் காலேஜுக்கு வர போகலை. பாட்டிக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்குடனே பாக்கியாவும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், என் பொண்ணு காலேஜுக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும். அது என்ன எழில் அவங்க கிட்ட கேட்குறது? அப்படியே உன் பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் கேட்டாலும் இப்போதைக்கு காலேஜும் வேண்டாம் படிப்பும் வேண்டாம், இனியா வீட்லேயே இருக்கட்டும், அவளால் வந்த பிரச்சனை வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. அதனால அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இனியா நாளைக்கு எப்பயும் போல் நீ காலேஜுக்கு கிளம்பு, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், சரியா? இதை பற்றி உன் அப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நீ சொல்லவே வேண்டாம். அப்படி அவங்க கேள்வி கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயும் போல் பாக்கியா அடுத்த நாள் காலையில் கிச்சனில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பணும்னு பார்க்குறாங்க. இதில் இனியாவை வேற காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இனியாவும் காலேஜுக்கு கிளம்பி கீழே வரும்போது இங்கே இனியாவை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க, இனியா எங்கே கிளம்பிட்ட? மறுபடியும் என்ன வெளியில் போறியா என்னன்னு கேட்க, இல்லை பாட்டி, நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். எத்தனை நாள் தான் வீட்லேயே அப்படி படிக்காமல் இருக்கிறது? காலேஜுக்கு போகலன்னா அப்புறம் கேள்வி கேட்பாங்க பாட்டி, அதனால தான் இன்னையிலேருந்து காலேஜுக்கு போகலாமேன்னு பார்க்குறேன்னு சொல்ல, உடனே அங்கே வந்த கோபி, போதும் போதும், நீ படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின வரைக்கும் போதும், நீலாம் ஒன்றும் காலேஜுக்கு போக வேண்டாம். நீ ஆசைப்பட்ட காலேஜில் உன்னை சேர்த்து விட்டு உனக்கு நல்ல பாக்கியா செலவு செஞ்சதுக்கு அதான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டியே, அது போதாதா? மறுபடியும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி இப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிற்ப. அதெல்லாம் பார்த்துட்ருக்க என்னால் முடியாது. நீ பேசாமல் வீட்டிலையே இரு, நீ ஒன்றும் படிக்க போக வேண்டாம் அப்படின்னு இங்கே கோபி சொல்லிட்டு இருக்காரு. அங்கே வந்த இங்கே பாக்கியாவும், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் அம்மாவும் நீங்களும் பேசுகிறது சரியில்லை. என் பொண்ணை படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முதல்ல நீங்கள் யார்? அது மட்டும் இல்லாமல் அவளை படிக்காமல் இப்போ என்ன செய்ய சொல்ல போகிறீங்க? அவளாவது படித்து முன்னேறட்டும். தப்பு செஞ்ச இனியா கண்டிப்பாக இப்படிப்பட்ட தப்பை மறுபடியும் செய்ய மாட்டான்ற நம்பிக்கையில் தான் காலேஜுக்கு அனுப்பலான்னு நான் முடிவெடுத்தேன். ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் நீங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அவளுக்கு நல்லபடியாக புரிய வச்சு அவளை திருத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜுக்கு போக வேண்டாம் படிக்க வேண்டான்னு முடிவெடுத்தா பிரச்சனை வராமல் இருந்துருமா என்ன? இனியா, நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2 பேர்கிட்டையும் இதை பற்றி கேட்க வேண்டான்னு. பாத்தியா? நீ மட்டும் இந்த படிக்க போகிற விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா உங்கள் அப்பா இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கியிருப்பாரு. உன் மேலே கொஞ்சம் கூட உங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. இதில் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு உன் பாட்டி வேற வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன செய்யனே தெரியல. கண்டிப்பாக இனியா நீ படிக்க போகணும். நான் நினச்ச மாதிரி நீ பெரிய ஆள் ஆகணும். படிக்காத நான் தான் இவங்க கிட்ட இருந்து அவமானப்பட்டேன். ஆனால் நீ அப்படி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானத்தையும் பார்க்கக்கூடாது. ஒரு அம்மாவாக இருந்து நீ நல்லபடியாக வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இனியா. ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க நினச்சாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், வா இனியான்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், போதும் பாக்கியா, ரொம்ப இனியா மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. கோபி சொன்னதை மட்டும்தான் இனியா கேட்கணும். உனக்கு மட்டும்தான் இனியா மேலே உரிமை இருக்கா என்ன? என் பையன் கோபி இனியாவோட அப்பா. இனியாவுக்கு எது நல்லதுன்னு கோபிக்கு தெரியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி இங்கே இனியா கேட்டால் மட்டும் போதும். இனியா, முதல்ல நீ ஒன்றும் காலேஜுக்கு போக வேண்டாம், போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, இனியா அழுதுகிட்டே என்ன செய்யன்னு தெரியாமல் ரூமுக்கு போகிறாங்க. பாக்கியலட்சுமிக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க, அத்தையும் கோபியும் செய்கிற எதையும் தாங்கிக்க முடியலையே, அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் கோபி போக மாட்டேங்கிறாரு. பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே கோபியும், சரியாக சொன்னீங்கம்மா, இந்த பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட் வேலை தான் பெருசாக இருக்குது. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்கவே தெரியல. அதனால தான் இனி குடும்பத்தை நான் பார்த்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, சரியாக சொன்ன கோபி, உன்னால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக கவனிக்க முடியும். உன்னால் மட்டும்தான் இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். இந்த பாக்கியாலாம் எதுக்கு தான் இப்படி செய்கிறாளோ தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க, உடனே பாக்கியா ரொம்ப கோவமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியாக்கே தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, கோபியோட பொண்ணு இனியா இப்போ படிச்சுட்டு இருக்கா, ஆனால்
அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். உங்கள் பையனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பளம், நல்ல பையனாக இருக்கான்னு தெரிய இங்கே இனியாவை உங்கள் வீட்டு மருமகளாக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்கள் பையன் எங்கள் வீட்டுக்கு மருமகனாக வந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல, கண்டிப்பாக நாளைக்கே நாங்கள் கோபி வீட்டுக்கு வரோம், என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு ஈஸ்வரியோட சொந்தக்காரங்களும் சொல்ல, ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக கோபியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே கோபியும், அம்மா நீங்கள் யோசிச்சது சரிதான், ஆனாலும் இதை பாக்கியா கிட்ட சொல்லியிருக்கலாமே, பாக்கியா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வந்துருமேமான்னு கேட்க, கோபி இனியாவோட அப்பா நீ தான், நீ எடுக்கிற முடிவு தான் எனக்கு முக்கியமே தவிர்த்து கொஞ்சம் கூட தான் பசங்க மேலே பொறுப்பே இல்லாத பாக்கியா என்ன முடிவெடுக்கிறது? அவளுக்கு ரெஸ்டாரண்ட் மட்டுமே போதும், சம்பாத்தியம் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிற பாக்கியா இதில் தலையிட நான் விடவே மாட்டேன். இனியாவுக்கு எது நல்லதோ அதை நம்ம செஞ்சு வைக்கணும். இனியாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு அவளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டோன்னா அப்புறம் இனியாவால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் என் சொந்தக்காரங்க கிட்ட இப்போ ஃபோனில் பேசியிருக்கேன். நாளைக்கே அவங்க வந்துருவாங்க கோபி, இதெல்லாம் பாக்கியாவுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க வரதுனால பாக்கியா கிட்ட தேவையான ஒவ்வொன்றையும் சமைக்க சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்றைக்கும் இல்லாமல் அத்தை எதுக்காக இதெல்லாம் சமைக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை பாக்கியா, போக போக உனக்கே தெரிய வரும்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. வந்தவங்க ஈஸ்வரி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இனியாவை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புன பாக்கியாவும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக, ஈஸ்வரி இனியாவை பற்றி சொல்கிறாங்க. இனியா இப்போ படிச்சுட்ருக்கா, ரொம்ப பெரிய திறமசாலி, அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு இங்கே வந்து கோபி நினைக்கிறான். அதனால தான் பாக்கியாவும் கோபியும் கூட இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒன்றா நின்று தான் கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், இனியாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ரொம்ப நல்லபடியாக செய்வோம் அப்படின்னு இனியாவுக்கு கல்யாணம் வைக்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக ஈஸ்வரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, இனியாவை நாளைக்கே வந்து நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போன பாக்கியாவுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வர அங்கே எல்லாரும் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறத கேட்டுடுறாங்க. பாக்கியா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இனியாவோட அம்மா நான் இருக்கும்போது என் அத்தை என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன எதுவுமே கேட்கல, இவங்களா ஒரு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. நான் அப்போவே நினச்சேன் என் அத்தை தேவையில்லாமல் இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு சொல்லும் போதே காரணம் இல்லாமல் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு இப்போ தானே தெரிய வருது. யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இனியாவுக்கு சீக்கிரமாக பொண்ணு பார்க்க வர வச்சு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறாங்களே, அவள் இன்னும் படிப்பு கூட முடிக்கல. அப்படி இருக்கும்போது பாதி படிப்புலேயே இப்படி கல்யாணம் முடிச்சு போனால் அவளை யாராவது மதிப்பாங்களா? இல்லை எந்த வேலைக்கும் தான் அவளால் போக முடியுமா? என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன். ஆனால் இவங்க அவமானப்பட்டு நின்று பழைய ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் என் அத்தை செய்கிறது சரியே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே பாக்கியா நின்றுட்டுருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் நாளைக்கு இனியாவை பொண்ணு பார்க்க வரும்னு சொல்லிட்டு போக, இங்கே பாக்கியா கேள்வி கேட்குறாங்க. அத்தை என்னத்தை இது? இங்கே யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, இனியாவை பொண்ணு பார்க்க வேற நாளைக்கெல்லாம் வராங்களாம், என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்க, உன் பொண்ணை பற்றி தான் உனக்கு அக்கறை இல்லையே, அந்த இனியா எப்போ எந்த பிரச்சனையை கொண்டு வருவா, அவளால் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணுமோன்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்க முடியாது. நீ போய் பேசாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் வேலையை பாரு, இனியாவை எப்படி பார்த்துக்கணும், அவளுக்கு என்ன செய்யணும்னு நானும் கோபியும் பார்த்துக்குறோம், இதில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு கேட்க, ஒரு பக்கம் இனியா இதெல்லாம் கேட்டு நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. அத்தை என்ன பேசுகிறீங்க, இனியா என் பொண்ணு, அவளுக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்கன்னா என்கிட்டல சொல்லியிருக்கணும், என்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுக்க என்னத்த உரிமை இருக்குது? அதை விட நாளைக்கு இனியாவை பொண்ணு பார்க்க வேற வர சொல்லியிருக்கீங்க, யாரை கேட்டு நீங்களா ஒரு முடிவெடுக்கிறீங்க? அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஒன்று செஞ்சிட்டு இருக்கீங்க. போதும் அத்தை, நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து செஞ்சது எல்லாமே தப்பாக தான் முடிஞ்சிருக்கு. இனியாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண நான் விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவள் படிப்பை கண்டிப்பாக முடிக்கணும். படிப்பை முடிக்காமல் இனியாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்க முடியாது. இனியாவுக்கு படிப்பு தான் முக்கியம். அவள் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா, அதெல்லாம் சொல்லி புரிய வச்சாச்சு. மறுபடியும் முடிஞ்ச பிரச்சனையை எதுக்காக பெருசாக்குறீங்க? என்ன கோபி இதெல்லாம்? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு இங்கே பொண்ணு பார்க்க யாராவது வந்தாங்க, நானே பிரச்சனை செய்வேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரியும், நீ என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும், உன்னால் முடிஞ்சது செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியாவும் பார்க்கலாம் அத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபிக்கிட்ட, என்ன கோபி நீங்கள் இனியாவோட அப்பா, சரியான முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கல்யாணம் ஏற்பாடு செய்கிறீங்க. இப்போவே இனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்காமல் அந்த வீட்டில் போய் என்ன மாதிரி அவமானப்பட்டு நிற்கணுமா? வேண்டவே வேண்டாம். இனியா நல்லா படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா அவளுக்கு எப்போ தோணுதோ கல்யாணம் செஞ்சு வைப்போம், இப்படி அவசரப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்ல, பாக்கியா
பாக்கியா, நீ பேசுறதெல்லாம் ஒன்றும் புரியல. அம்மாவை ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருக்க. நான் எடுத்த முடிவு தப்புன்னு வேற சொல்ற. இந்த இனியா படிப்பை முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொண்டு வந்து நிற்பா. உன்னால் சமாளிக்க முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்ப. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? மறுபடியும் ஆகாஷ் கூட பேசணும்னு இனியாவுக்கு தோணும். ஏன்னா இனியா இப்போ வரைக்கும் பிரச்சனை செஞ்சு கொஞ்சமாவது திருந்திருக்காளா? அவள் திருந்த மாட்டா. நீ தான் கஷ்டப்பட்டு நிறையா பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு படிக்க வைக்கணும்னு நினைக்கிற. ஆனால் இனியா அப்படி கிடையாது. அதனால் அம்மா எடுத்தது தான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செஞ்சு இனியாவுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை விருப்பப்பட்டா இனியா படிக்கட்டும், வேலைக்கு போகட்டும், நமக்கு என்ன? இனியாவை நம்ப நான் தயாராக இல்லை. இந்த வீட்டிலையே இனியா மேலே தான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இனியாவை என்னைக்கு ஆகாஷ் கூட இனியா பேசுகிறத பார்த்தனோ அன்னைக்கே அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இனியெல்லாம் இனியாவை காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம். அவளை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் எடுத்த முடிவு எடுத்தது தான். பாக்கியா, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்ல, பரவாயில்ல கோபி, உங்கள் அம்மா பேச்சை இப்போ வரைக்கும் நல்லா கேட்குறீங்க. ஆனால் இந்த கல்யாணமும் நடக்காது, பொண்ணு பார்க்க வரவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எழில்கிட்ட பாக்கியா பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகிறாங்க. பாத்தியா, உன் அப்பா கோபியை இந்த வீட்டில் தங்க வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. எவ்வளவோ சொன்னேன், ஆனால் இந்த கோபி வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு இப்படி இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் என்ன செய்யனே தெரியல. நான் படிக்காமல் இந்த வீட்டில் வந்து எவ்வளவோ அவமானப்பட்டு இங்கே எங்கள் அத்தை ஈஸ்வரிக்கிட்டையும் இந்த கோபிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ தான் கொஞ்சம் படிக்கலனாலும் முன்னேறணுன்ற தைரியத்தில் குடும்பத்தை பார்த்துக்கணுமேனு கொஞ்சம் அளவு நான் சம்பாதிச்சு முன்னேறி இருக்கேன். அந்த ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என்னை இனியாவும் புரிஞ்சிக்கல, இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களும் புரிஞ்சிக்கல. அப்படி இனியா புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவள் படிக்கும்போதே இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்திருக்க மாட்டா. இந்த ஈஸ்வரியத்தையும் தேவையில்லாமல் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. என்ன செய்யனே தெரியல எழில் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பாக்கியலட்சுமி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாக்கியா அவமானப்பட்டு நிற்கிறதையும் இனியாவால் தாங்க முடியல. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சே ஆகணும்னு பாட்டியும் அப்பாவும் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. என்ன செய்கிறதுனும் தெரியாமல் அம்மா நிற்கும்போது நாம் மட்டும் என்ன செய்ய முடியும்? ஆனால் எப்படி இந்த கல்யாணத்தை தடுக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி இங்கே இனியாவும் ரொம்ப அழுகிறாங்க. என்னால் தான் அம்மா இவ்வளோ அவமானப்படுறாங்க. தலை குனிஞ்சு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற அப்பாவும் பாட்டியும் எப்போ பார்த்தாலும் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே. அம்மாவே அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சப்ப என் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் என் நிலமையை புரிஞ்சுக்காம பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அப்பா என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாரு. இப்படிப்பட்ட அப்பா எனக்கு தேவையே இல்லைன்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடியே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன். நான் செஞ்சது எல்லாமே தப்பு. என் அம்மாவை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் புரியுது, உண்மையான பாசம் என் அம்மா மட்டும்தான் என் மேலே வச்சுருக்காங்கன்னு. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் அம்மாவும் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. நான் படிக்கணும். என் அம்மாவுக்காக படித்து நான் முன்னேறணும். அதை பார்த்து என் அப்பா பாட்டின்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும். என் அம்மா நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும். என் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு சொல்கிறாருல, என் அம்மாவை அவமானப்படுத்துகிறாங்கல்ல, நானே என் அப்பாவை வெளியில் போக வைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் பாட்டிக்கு சரியான பாடம் புகட்டுறேன். அப்புறம் என் பாட்டியும் அப்பாவும் என்ன செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா. இனியா என்ன செய்யனே தெரியாமல் தன்னுடைய ஃபோனும் அப்பா கிட்டே இருக்குது. எப்படி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிறத சொல்கிறது? பாட்டிக்கும் அப்பாவுக்கும் சரியான பாடம் புகட்டணும்னா போலீஸை வர வைக்கணும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். இனி என் வாழ்க்கையில் எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு என் அப்பாவுக்கு புரிய வைக்கணும். என் அம்மா செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு என் பாட்டிக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி இனியா யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ரூமில் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், நான் படிச்சுட்ருக்கேன் சார். ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக எனக்கு பிடிக்காத கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க. என்னை படிக்க காலேஜுக்கு போக வேண்டான்னு என் பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து இப்படி கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் சார் வந்து நிப்பாட்டணும். அதே மாதிரி எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லியும் இந்த வீட்டில் இருக்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து என் பாட்டிக்கும் என் அப்பாவுக்கும் சரியான பாடம் புகட்டணும். மறுபடியும் நான் காலேஜில் போய் படிக்கணும். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்கள் தான் சார் செய்யணும் அப்படின்னு இனியா அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. இனியா இப்படி செஞ்சது வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் இருந்ததுனால இங்கே கோபியும் ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, இனியாவை பொண்ணு பார்க்க வராங்க. இனியா எந்த பிரச்சனையும் செய்யாமல் அவளுக்கு நல்லபடியாக பாக்கியா முன்னாடியே கல்யாணத்தை செஞ்சு வச்சு பாக்கியாவுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும். இங்கே இனியா மேலே கோபிக்கு உரிமை இருக்க போய் தான் இப்படி இனியா வாழ்க்கையில் கோபி நல்லதை செய்கிறான்னு புரிய வைக்கணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பாக்கியா இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி.
மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் இனியாவை பார்க்க வராங்க. இனியாவும் கண் கலங்கிக்கிட்டே அங்கே வந்து நிற்க, ஜெனியும் இங்கே அமிர்தாவும் என்னதான் இங்கே இப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல. என்னதான் ஆன்ட்டி கோவப்பட்டு இங்கே செளியனை வெளுத்து வாங்கியிருந்தாலும் இப்போ இனியா படிக்கணும், ஆனால் இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. பாக்கியாவுக்கு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இனியாவை பார்க்க வராங்க. இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஈஸ்வரியும் கோபியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இனியாவை வர வைக்கிறாங்க. இனியாவும் எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொடுக்க மாப்பிள்ளைக்கு இனியாவை ரொம்ப பிடிச்சிருது. அதனால் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யலான்னு இங்கே கல்யாண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியாவும் அத்தை அப்படின்னு சொல்ல, அமைதியாரு பாக்கியா, நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது செய்யாத, நீ போய் அமைதியாக ஓரமாயிரு. பாக்கியா தான் இனியாவோட அம்மா, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே யார் கோபி அப்படின்னு சொல்லி போலீஸ் உள்ளே வராங்க. போலீஸை பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன ஈஸ்வரி அம்மா கோபியை தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, கோபி பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்ல, அவனை தேடி இப்படி நிறைய பேர் வருவாங்க, கோபி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே வந்த போலீஸ் இங்கே இனியா யாருன்னு கேட்க, இனியாவையே எல்லாம் பார்க்கும்போது சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த போலீஸும் இனியாவோட அப்பா பாட்டி 2 பேரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட, ஈஸ்வரியும் இந்த இனியா மறுபடியும் என்ன பெரிய பிரச்சனையை செஞ்சான்னு தெரியலையே, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்கியா தான் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாளோ அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாததுனால என்ன இனியான்னு கேட்க, அமைதியாயிருமா, இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த போலீஸும் ஈஸ்வரி கோபி நீங்கள் 2 பேரும் இந்த இனியாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை எதுக்காக செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணி எங்களை வர வச்சாங்க. நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு புரியல? ஏன் கோபி, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு கேள்விப்பட்டோம், இப்படியா செய்வீங்க? ஏமா இனியா நடந்த எல்லாத்தையும் சொல்லுமான்னு கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே, இப்போ பாருங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க, பிடிக்காத கல்யாணத்தை செய்ய இவங்க எல்லாரையும் வர வச்சுருக்காங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை எதிர்த்து கேட்டால் என் அம்மாவையும் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இது என் அம்மாவோட வீடு. என் அப்பா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. என் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட என் அப்பாவுக்கும் என் பாட்டிக்கும் அக்கறையே இல்லை. இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு என் அம்மாவை அவமானப்படுத்தணும், என்னை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணும்னே இப்படியெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. முதல்ல எங்கள் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. அவருக்கு இந்த வீட்டில் தங்க எந்த உரிமையும் இல்லை. எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள நிம்மதியாக வாழ விடாமல் ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி அழ வைக்கிறாங்க. நான் இந்த வீட்டில் வேலை பார்த்த செல்வி ஆண்டியோட பையன் ஆகாஷை விரும்பினேன். அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்னையும் ஆகாஷையும் பிரிக்கணும்னு நினச்சி எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாமல் செல்வி ஆண்டி வீட்டுக்கு போய் ஆகாஷை வெளுத்து வாங்கி இப்போ நான் விரும்பின அந்த ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்படி பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் தப்பு செஞ்சிருவனோ அப்படின்னு என் மேலே உள்ள கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டு இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. என் அம்மா பேச்சை இந்த பாட்டியும் என் அப்பாவும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. முதல்ல என் அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை தப்பாக பேசின இந்த பாட்டியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவி செய்யணும்னு இனியா அழுகும்போது அங்கே வந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க, என்னது இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை விரும்பியிருக்காளா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்களா ஈஸ்வரியம்மா? என்ன இதெல்லாம், இது செய்கிறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி பொண்ணை பற்றி நல்ல விதமாக பேசி எங்களை வேற பொண்ணு பார்க்க வர வச்சிங்க. ஆனால் இந்த இனியா போலீஸை வர வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த பொண்ணே வேண்டாம் சார், எதுவும் தெரியாமல் வந்துட்டோம் சார், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பொண்ணு பார்க்க வந்தவங்க உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவமானப்பட்டு நிற்கிற ஈஸ்வரி, பாக்கியா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? இனியா கிட்ட சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்க, போதும் அத்தை, நான் எதுவும் சொல்லலை. இனியா படிச்சிருக்கா, என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவள் சரியாக தான் செஞ்சுருக்கா. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அதனால தான் போலீஸை வர வச்சு உங்களுக்கு சரியாக பாடம் புகட்டியிருக்கா. இதில் என்ன தப்பு இருக்குது? போலீஸ் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆமாம் சார், என் பொண்ணு இனியா இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு என் பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏமா இவர் தான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டாரே, இந்த வீட்டில் தங்க வேண்டான்னு நீங்களே அவரை வெளியில் அனுப்ப வேண்டியதானே, இன்னும் எதுக்காக இந்த கோபி இங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க, எவ்வளவோ சொல்லிட்டேன் சார், கோபி வெளியில் போகக்கூடாதுன்னு என் அத்தை நினைக்கிற மாதிரியே கோபியும் வெளியில் போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நீங்களே ஒரு நல்ல முடிவெடுத்து இவங்க 2 பேரையும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல, அங்கே வந்த போலீஸும் ஈஸ்வரி கோபியை வெளுத்து வாங்குறாங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? உங்கள் பொண்ணும் உங்கள் மனைவியும் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு சார் வச்சுப்பீங்க? அவங்களுக்கு பிடிக்கலனா இந்த வீட்டில் எப்படி நீங்கள் தங்கலாம்? அதை விட இந்த பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம்?
இதுக்கே நீங்கள் 6 மாதம் உள்ளே இருக்கணும் தெரியுமா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரியும் என்ன சார் சொல்கிறீங்க 6 மாதமா? இங்கே பொண்ணு பார்க்க வந்தவங்களும் அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதில் இந்த இனியா வேற ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு இப்படியெல்லாம் பேச வைக்கிறாளே. பாக்கியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரியான நேரம் பார்த்து அவமானப்படுத்திட்டல, போலீஸை வர வச்சு வசமாக மாட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்ல, அத்தை தப்பு செஞ்சது நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்களா? கிளம்புங்க. உங்கள் பையனும் நீங்களும் இந்த வீட்டில் இருக்காமல் இருந்தாதான் இங்கே இனியாவும் நல்லபடியாக படிப்பா, என் வேலையவும் நான் பார்க்க முடியும். தப்புக்கு மேலே தப்பு செஞ்சால் இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும். சார் இவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்க சார். என் அத்தையவும் கோபியவும் கூட்டிகிட்டு போய் நல்லா வெளுத்து வாங்குங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல, அங்கே இருந்த போலீஸும் ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி திட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவமானப்பட்டு தலை குனிஞ்சி இங்கே இருந்த கோவத்தில் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. பாத்தியா கோபி, உன் பொண்ணு இனியா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், அவள் இப்படி போலீஸை வர வச்சு மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானும் நீங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பாக்கியாவும் இனியாவும் சேர்ந்து இப்படி திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு அவமானப்பட்டு 2 பேரும் அங்கே போலீஸ் கூட கிளம்பி போகிறாங்க.